ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டியிலைங்க ஒரு இட்லி பொடி தான் பார்க்க போகிறோங்க. இந்த இட்லி பொடி வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம உடல் எடை குறைக்கணுன்னா இந்த பொடி வந்து அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா அவ்வளோ உடம்பு இளைக்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தெரியுங்க. அந்த அளவுக்கு இந்த பொடி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது என்னன்னா கொள்ளு பொடி தான் செய்ய போகிறோங்க. கொள்ளுல வந்து இட்லி பொடி செய்ய போகிறோங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேங்க. இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கொள்ளுலேருந்து ஒரு வாசம் வருங்க. அந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு வறுத்துடணுங்க. ஒரு கொள்ளு எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல கடக்குன்னு இருந்ததுன்னா அது வந்து நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ இது கூட வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஜீரகமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்தும் சேர்த்துருக்கேங்க. இந்த ஜீரகத்தோட வாசம் தான் அந்த கொள்ளு பொடிக்கே வந்து நல்ல ஹைலைட்டாக இருக்குங்க. அதே மாதிரி கொள்ளும் வந்து வெயிட் லாஸ்க்கு சாப்பிட்லாங்க. ஜீரகமும் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ இதுக்கு காஞ்ச மிளகா வந்து ஒரு 15 காஞ்ச மிளகா சேர்த்துருக்குங்க. எப்போவுமே இட்லி பொடிக்கு கொஞ்சம் மிளகா தூக்கலாக சேர்த்துனா தான் நல்லா இருக்குங்க. இப்போ அது கூட வந்து கல்லுப்பும் சேர்த்து அந்த மிளகா கூடவே வறுத்துட்டேங்க. இப்போ இது நல்லா வறுபட்ட உடனே மாற்றி ஆற வச்சுட்டுவாங்க. இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் பொடி பண்ணணுங்க. கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை நல்லா 2 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேங்க. இந்த கருவேப்பிலை வந்து மொறுன்னு நல்லா அந்த கடாயிலே போட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோங்க. கருவேப்பிலை வந்து எப்படி நம்ம எந்த வகையிலையாவது இது மாதிரி பொடியில் வந்து அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு பிளட் கண்ட்ரோல், சுகர் கண்ட்ரோலுக்கும் ஈஸிங்க, பிளட் ப்ரெஷருக்கும் நல்லது. அதே மாதிரி முடி வளர்ச்சிக்கும் நல்லதுங்க. நம்ம தேக ஆரோக்கியத்துக்கும் சூப்பராக இருக்குங்க, மினுமினுன்னு இருக்குங்க. கருவேப்பிலை எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு நிறைய உடம்புல வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இப்போ நான் ஒரு 10லேருந்து 15 பூண்டு பல் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்லா ப்ரௌன் ஆகி மொறுன்னு ஆயிடணுங்க. பூண்டு சேர்த்து இந்த கொள்ளுப்பொடி செய்கிறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ரொம்ப பிளாண்டாக இருக்காமல் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்குங்க. அதே மாதிரி பூண்டும் வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஜீரணத்துக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்காக பூண்டு சேர்த்துக்கிறோங்க. அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்து சைஸ், எலுமிச்சம்பழம் இல்லைங்க, நெல்லிக்காய் அளவு புளியும் சேர்த்துக்கிட்டாங்க. அந்த புளியும் எண்ணெயிலேயே நல்லா மொறுன்னு வறுபட்டுருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிக்க போகிறோங்க. எல்லாம் ஆறினோடனே ஃபஸ்ட்டு புளி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா வந்து நல்லா ஒரு ஓட்டிட்டுங்க. அதுக்கப்புறமா வந்து மீதி பொருள்லாம் சேர்த்துக்கலாங்க. மிளகா நல்லா அரைக்கணும், அதுக்காக தான். இப்போ நம்ம அது ஒரு சுற்றிட்டங்க. இப்போ வந்து மீதி இருக்கிற கொள்ளு, உளுந்து, ஜீரகத்தை வந்து இது மாதிரி பவுடராக அரைச்சிக்கோங்க. ரொம்ப பவுடராக அரைக்கூடாதுங்க, ஒரு மாதிரி கோர்ஸாக அரைக்கணுங்க. இப்போ பூண்டை சேர்த்துட்டு ஒரே ஒரு சுற்றி எடுத்துட்டா நம்மளோட கொள்ளு பொடி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது இட்லி கூட தோசை கூட சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி சாப்பாட்டு கூடையும் போட்டு சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸ் ஜர்னியில் இருந்தீங்க, இந்த பொடி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ரெசிபி சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.